ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 9th சாப்டர் part-1 பயோமாலிகுல்ஸ். இப்போ பயோமாலிகுல்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். ஹவு டு அனாலிசிஸ் கெமிக்கல் காம்போசிஷன். கெமிக்கல் காம்போசிஷனை எப்படி அனாலிஸ் பண்ணுறது. We can take any living tissue, a vegetable or piece of liver, that is, and grind it in trichloroacetic acid Cl3CCOOH using a mortar and pestle. We obtained a thick slurry. If we were to strain this through a cheesecloth or cotton, we would obtain two fractions. One is called filtrate, or more technically the acid soluble pool, and the second one is retardate, or the acid insoluble fraction. லிவிங் டிஷ்யூவோட ஒரு பார்ட்டை எடுத்து மார்ட்டர் அண்டு பெஸ்டிலில் வச்சு, மார்ட்டர் அண்டு பெஸ்டில்னா உரல் மாதிரி, சின்ன உரல் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது மசாலா பொடியெலாம் அரைக்கிறதுக்கு சின்ன மார்ட்டரும் அண்டு பெஸ்டில், அதில் போட்டு ட்ரைக்ளோரோ அசிடிக் ஆசிட்டை ஊற்றி கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து திக் ஸ்லரி கிடைக்கும். அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னா, ஃபில்ட்ரு த்ரூ சீஸ் கிளாத் அது காட்டன் கிளாத்தை வச்சு ஃபில்ட்ரு பண்ணோம்னா நமக்கு ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் கிடைக்கும். ஒன் இஸ் வந்து ஃபில்ட்ரேட் அல்லது ஆசிட் சாலுபிள் பூல்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து ரிட்டனேட், ஆசிட் இன்சாலுபிள் ஃப்ராக்ஷன். ஆசிட் சாலுபிள் பூல், ஆசிட் இன்சாலுபிள் பூல். உதாரணத்துக்கு டிகாஷன் மாதிரிங்க, காஃபி தூளில் தண்ணியை ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணோம்ல, கீழே கிடைக்கிறதெல்லாம் வந்து ஃபில்ட்ரேட்டு, கரையாமல் தண்ணியில் கரையாமல் இருக்கிறது வந்து ரீட்டைனேட். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு ரெண்டு பொருள் கிடச்சிருக்கு. ஆசிட் சாலுபிள் பூலும் ஆசிட் இன்சாலுபிள் பூலும் கிடைக்கும். Then a scientist have found thousands of organic compounds in the acid soluble pool. இந்த ஆசிட் சாலுபிள் பூலில் தான் thousands of organic compounds சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க. All the carbon compounds that we get from living tissues can be called biomolecules. லிவிங் டிஷ்யூலேருந்து கிடைக்கிற எல்லா கார்பன் காம்பவுண்ட்ஸ் பேரும் வந்து பயோமாலிகுல்ஸ். ஓகே. However, living organisms have also got inorganic elements and inorganic compounds in them. லிவிங் ஆர்கானிசத்தில் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸும் இருக்கும், காம்பவுண்ட்ஸும் இருக்கும். One way, a small amount of a living tissues, that is a leaf or liver, and this called wet weight, and dry it, all the water evaporate. Remaining material gives a dry weight. Now this is a tissue is fully burnt. All the carbon compound are oxidized to gaseous form, carbon dioxide and water vapor, and are removed. What is remaining is called ash. லிவிங் டிஷ்யூவில் வந்து ஒரு லீஃபு அல்லது லிவர் எடுத்து வெயிட் பண்ணோம்னா அது வந்து அதுக்கு பேர் வந்து வெட் வெயிட். அதை ட்ரை பண்ணோம்னா வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிரும், அதுக்கு பேர் வந்து ட்ரை வெயிட். அதை வந்து ஃபுல்லாக பேர்ன் பண்ணோம்னா அதில் உள்ள அதை எரித்தோம் அப்படின்னா அதில் உள்ள வேப்பர்ஸ், கேஸஸ் ஃபார்மில் உள்ள வேப்பர்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் எல்லாமே வேப்பர் ஆகி போயிடும். மிச்சம் உள்ள பொருள் பேர் வந்து ஆஷ். ஆஷ் சாம்பல். ஒரு பொருளை எரிச்சிட்டோம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடியது வந்து என்னது, ஆஷ். ஓகே. நமக்கு 3 வெயிட்டு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து வெட் வெயிட்டு, ட்ரை வெயிட்டு, தென் ஆஷ் கிடைக்கும். திஸ் ஆஷ் கண்டெய்னிங் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸ் லைக் கால்சியம், மெக்னீசியம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் சல்ஃபேட் அண்ட் பாஸ்பேட் ஆர் ஆல்சோ சீன் இன் தி ஆசிட் சாலுபிள் ஃப்ராக்ஷன். இந்த ஆஷில் இன்ஆர்கானிக் எலிமெண்ட்ஸு கால்சியம், மெக்னீசியம், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, சல்ஃபேட்டு, பாஸ்பேட்டு, இது எல்லாமே கிடைக்கும். Therefore, elemental analysis gives elemental composition of living tissues in the form of hydrogen, oxygen, chlorine, carbon, etc. While compound analysis give an idea of kind of organic and inorganic constituent present in living tissues. From a chemistry point of view, one can identify functional group like aldehyde, ketones, aromatic compounds, etc. In biological point of view, we shall classify them into amino acid, nucleotide base, fatty acid, etc. ஸோ எலிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும்போது அதில் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரின், கார்பன் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். காம்பவுண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். கெமிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆல்டிகைடு, கீட்டோன், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுவோம். பயாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளியோடைடு, ஃபேட்டி ஆசிட் அந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகே. அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் அமினோ குரூப் அண்ட் ஆசிட் குரூப். அமினோ ஆசிட்ஸில் அமினோ குரூப் இருக்கும், ஆசிடிக் குரூப் இருக்கும். ஆஸ் சப்ஸ்டிடியூட் அண்ட் தி சேம் கார்பன், தட் இஸ் A carbon. Hence they are called A amino acid. They are substitute methanes.
சப்ஸ்டிடியூட் கார்பனாக இருக்கும். சப்ஸ்டிடியூட் கார்பன்னா ஒரு குரூப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த கார்பன் போய் அட்டாச் ஆகிடும். அது பேர் ஏ கார்பன். இது ஏ அமினோ ஆசிட். இந்த ஏ அமினோ ஆசிட் வந்து மீத்தேனை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணுது. There are 4 substituent group occupying 4 valency positions. These are hydrogen carbon group, amino acid group and variable group designed as R group. Hydrogen carboxyl group, amino group and R group. Based on the nature of R group, there are many amino acids. The R group base பண்ணி தான் நிறைய amino acids ஃபார்ம் ஆகும். However, these which occur in proteins are only 20 types. புரோட்டீனில் வந்து 20 டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸு ஃபார்ம் ஆகும். தி ஆர் குரூப் இஸ் இன் திஸ் புரோட்டீனியஸ் அமினோ ஆசிட்ஸ் குட் பி ஹைட்ரஜன். தி அமினோ ஆசிட் இஸ் கால்டு கிளைசின். அமினோ ஆசிட்ஸ் வந்து ஹைட்ரஜனாக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து கிளைசின். மீத்தேல் குரூப்பாக இருந்துச்சுன்னா அது பேர் அலானின். ஹைட்ராக்சில் குரூப்பாக இருந்துச்சுன்னா செரின். இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அமினோ ஆசிட்ஸு. கிளைசின், கிளைசினில் வந்து ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். அலானினில் வந்து மீத்தேல் குரூப் இருக்கும். செரினில் வந்து ஹைட்ராக்சி மீத்தேல் குரூப் அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, இது வந்து கார்போஹைட்ரேட் சுகர் குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். குளுக்கோஸில் C6H12O6 இருக்கும். இந்த ஒரு கார்னல் மீன் பை CHOH. ஓகே, CH இந்த இதில் இருக்கும், OH இங்கே வெளியில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு கார்பன், ஒரு ஆக்சிஜன், 2 ஹைட்ரஜன். ஸோ 6 கார்னல் இருக்கிறதுனால 6 கார்பன், 6 ஆக்சிஜன், ஒரு இதுலேயும் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ 12 ஹைட்ரஜன். C6H12O6 இது பேர் வந்து குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர். ரிபோஸில் 5 கார்னல் தான் இருக்கும். ஸோ C5O5H10. ஓகே, குளுக்கோஸ்னால் 6 கார்னல் இருக்கும், ரிபோஸ்னால் 5 கார்னல் இருக்கும். ஓகே, தென் கம்பேரிஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பர்சன்ட் இன் நான் லிவிங் அண்டு லிவிங் மேட்டர்ஸில் எலிமெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் வெயிட்டில் எர்த் க்ரஸ்ட்டு, ஹியூமன் பாடி. எர்த் க்ரஸ்ட்னால் பூமியிலேருந்து கிடைக்கிறது, பூமியோட மேல் பாகத்துலேருந்து கிடைக்கிறது. ஹைட்ரஜனுக்கு வந்து 0.14, ஹியூமன் பாடியில் வந்து 0.5. கார்பனுக்கு வந்து எர்த் காஸ்ட்டில் 0.03, 18.5 ஹியூமனில். ஆக்சிஜனில் 46.6, ஹியூமன் பாடியில் வந்து 65% கிடைக்குது. ஓகே, நைட்ரஜன் வந்து வெரி லிட்டில் தான் கிடைக்கும் எர்த் க்ரஸ்ட்டில். ஹியூமன் பாடியில் வந்து 3.3. சல்ஃபர் வந்து 0.03, இங்கே 0.3. சோடியம் வந்து 2.8, இங்கே 0.2 தான் இருக்குது. சோடியம் வந்து கம்மியாக தான் இருக்கும் பாடியில். கால்சியம் வந்து 3.6, பாடியில் வந்து 1.5. மெக்னீசியம் 2.1, 0.1. சிலிக்கான் 27%, 27.7, நெக்லிஜபிள். சிலிக்கான் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஏ லிஸ்ட் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் இன்ஆர்கானிக் கான்ஸ்டன்ட் ஆஃப் லிவிங் டிஷ்யூஸ். சோடியம் Na+, பொட்டாசியம் K+, கால்சியம் Ca++, மெக்னீசியம் Mg++, வாட்டர் H2O, காமன் சோடியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட். தி கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஆர் எசென்சியலி ஆஃப் அமினோ, கார்பாக்சில் அண்ட் ஆர் ஃபங்க்ஷனல் குரூப். அமினோ ஆசிடோட கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அமினோ குரூப்பு, கார்பாக்சில் குரூப், ஆர் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்து தான் இருக்கும். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் கார்பாக்சில் குரூப் தேர் ஆர் ஆசிட்ஸ். குளுட்டமிக் ஆசிட், பேசிக் வந்து லைசின், வந்து நியூட்ரல் வந்து வெனிலின். சிமிலர்லி தேர் ஆர் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸ், தைரோசின், ஃபினைலாலனின், ட்ரிப்டோஃபான். அரோமேட்டிக் அமினோ ஆசிட் வந்து தைரோசின், ஃபினைலாலனின், ட்ரிப்டோஃபான். A particular property of amino acid is ionizable in nature of NH2 and COOH group. Hence, the solution is a different pH. The structure of amino acid changes. இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்வெட்டரோனிக் ஃபார்ம். ஓகே, தென் லிப்பிட்ஸ் ஆர் ஜெனரலி வாட்டர் இன்சாலபிள். லிப்பிட்ஸ் வந்து வாட்டரில் கரையாது. தே குட் பி சிம்பிள் ஃபேட்டி ஆசிட். ஃபேட்டி ஆசிட்டாக இருக்கும். A fatty acid has a carboxyl group attached to an R group. The R group could be methyl group or ethyl group or higher number of carbon group. Carbon group 1 to 19 carbon வரைக்கும் அட்டாச் ஆகிருக்கும். மீத்தேல் குரூப்னா சிங்கிள் கார்பன் இருக்கும், ஈத்தேல் குரூப்னா 2 கார்பன் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் palmitic acid has a 16 carbon including carboxyl carbon.
பால்மெட்டிக் ஆசிட்டில் 16 கார்பன் இருக்கும். இதான் பால்மெட்டிக் ஆசிட் 16 கார்பன் இருக்கும். CH2 14 டைம்ஸ் தென் COOH. இதில் 14 டைம்ஸ் கார்பன் இருக்கும். 14, 15, 16. ஸோ 16 கார்பன் இருக்கும். கார்பாக்சில் குரூப் பால்மெட்டிக் ஆசிடில் 16 கார்பன். Arachidonic acid has a 20 carbon atom including the carboxyl carbon. Arachidonic acid la 20 carbon. Okay. Fatty acid could be saturated without a double bond or unsaturated with one or more carbon double bond. Saturated fatty acid na double bond irukadu. Unsaturated fatty acid na double bond irukum. Idan double bond. C double bond C. Unsaturated. அன்சேச்சுரேட்டட்னா இந்த பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்டு, இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்டு பிரேக் ஆகி இது கூட இன்னொரு குரூப் அட்டாச் ஆகும். அதனால தான் இது பேர் அன்சாச்சுரேட்டட். இன்னொன்று குரூப் அட்டாச் ஆகும் இல்லையா, அதனால் அன்சாச்சுரேட்டட். இது வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு, இதில் வந்து வேறு கார்பன் வர முடியாது, வேறு குரூப் வந்து வர முடியாது. ஸோ அதனால் சிங்கிள் கார்பன் தான், சிங்கிள் பாண்டு தான் இருக்கும். அனதர் சிம்பிள் லிப்பிட்ஸ் இஸ் கிளிசரால் விச் இஸ் ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன். இன்னொரு சிம்பிள் லிப்பிட்ஸ் வந்து கிளிசரால், அதில் ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன் இருக்கும். இதான் கிளிசரால், ட்ரைஹைட்ராக்சிப்ரோபேன். ப்ரோபேன் CH2OH அதே மாதிரி 3 குரூப் இருக்கும். மெனி லிப்பிட்ஸ்க்காக போத் கிளிசரால் அண்ட் ஃபேட்டி ஆசிட்ஸ். மெனி லிப்பிட்ஸில் கிளிசராலும் இருக்கும், ஃபேட்டி ஆசிட் இருக்கும். தேர் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் எஸ்டரிஃபைடு வித் கிளிசரால். தே கேன் பி தென் மோனோகிளிசரைட், டைகிளிசரைட், ட்ரைகிளிசரைட். இதான் ட்ரைகிளிசரைடு. இதே குரூப் தான், இதில் ஹச்சுக்கு பதிலாக அந்த குரூப்பு அட்டாச் ஆகிருக்கும். C டபுள் பாண்ட் OR. மேலேயும் அட்டாச் ஆகிருக்கும், கீழேயும் அட்டாச் ஆகிருக்கும். இந்த சைடில் இங்கிட்ட இடம் இல்லாததுனால இந்த பக்கம் எழுதிட்டாங்க C டபுள் பாண்ட் OR. ஓகே, இது ட்ரைகிளிசரைடு. இது ஃபஸ்ட்டு R1, ஃபஸ்ட்டு மோனோ, இது டை, இது 3 ட்ரைகிளிசரைட்ஸ். ஓகே, தேர் ஆர் ஆல்சோ கால்டு ஃபேட்ஸ் அண்ட் ஆயில் பேஸ்ட் ஆன் மெல்டிங் பாயிண்ட். Oils have lower melting point, gingerly oil, and hence remain as oil in winter. மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜிஞ்சிலி ஆயிலுக்கு இல்லை. அதனால தான் வின்டரில் கூட அது உறையாமல் அப்படியே ஆயில் மாதிரியே இருக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயெல்லாம், கோகோனட் ஆயிலெலாம் வந்து இதாகிடும் இல்லையா, கட்டி ஆயிரும். ஆனால் இது வந்து ஜிஞ்சிலி ஆயில் வந்து கட்டி ஆகாமல் இருக்கும். ஸோ எதனால் ரீசன்னா மெல்ட்டிங் பாயிண்ட், லோயர் மெல்ட்டிங் பாயிண்ட். சம் லிப்பிட்ஸ் ஹவ் பாஸ்பரஸ் அண்ட் பாஸ்பாரிலேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட் இன் தம். These are phospholipids. They found in cell membrane. Lecithin is one example. Lecithin தான் எக்ஸாம்பிள். பாஸ்போலிபிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் lecithin. இதுதான் பாஸ்போலிபிட்ஸ், lecithin. ஓகே, some tissues, especially the neural tissues, have lipids with more complex structure. Neural tissuesல lipids வந்து more complex structure ஆகும். Living organisms have a number of carbon compound in which a heterocyclic ring can be found. Heterocyclic ring இருக்கும். Some of these are nitrogen base: adenine, guanine, cytosine, uracil and thymine. இதெல்லாம் nitrogen base. When found attached to a sugar, they are called nucleoside. Sugar molecule attached ஆச்சுன்னா அது பேர் nucleoside. Adenosine, guanosine, thymidine, uridine and cetidine. If a phosphate group is also found esterified to the sugar, they are also called nucleotide. சுகர் குரூப்போட பாஸ்பேட் குரூப் எஸ்டரிஃபை ஆகி அட்டாச் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நியூக்ளியோடைடு. அடினிலிக் ஆசிட், தைமிடிலிக் ஆசிட், குவானிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட் அண்ட் சிட்ரிலிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் லைக் DNA and RNA consists of nucleotide only. DNA, RNA ரெண்டும் நியூக்ளியோடைடில் தான் வரும். ஓகே, DNA and RNA functions are genetic material. DNA and RNA genetic material. Okay, இதுதான் நைட்ரஜன் பேஸ் அடினைன், யுராசில். இது வந்து நியூக்ளியோசைடு. அடினோசின், யூரிடின். இது நியூக்ளியோடைடு, அடினிலிக் ஆசிட். ஓகே, okay, thank you for watching.